போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்குகிற சமாதானத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறது. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். கடவுள் தன்மையில் விளங்கியவர். அந்நிலையை பற்றி கொண்டிருக்காது தம்மையே தாழ்த்தி சிலுவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தி கொண்டவர். அன்னை மரியாவும் தாழ்ச்சியோடு வாழ்ந்து இன்று விண்ணகத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். இவர்களைப் போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தோடு வாழ்ந்து உயர்த்த பெற இந்த திருவிருந்தின் மூலமாக நம்மை அழைக்கிறார். இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது,